அரிகாத்தோ ஒசாய்மஸு அந்த பக்கம் சரவணன் இருக்கார். ஹை, அவனை அனிமி பாருங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்க மாட்டேன்னா அனிமியை கார்ட்டூன்னா கொண்டுருவானுங்க. அனிமினா என்ன நினைக்கிறதா ஆஃபீஸில் உட்காந்து அவன்கிட்ட விளக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ குரூப் போய் வர வேண்டியது, குரூப் எஸ்கேப் கொஞ்ச நாள் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு சீன் போட்டதுனால அனிமியில் ஒட்டாக்குள்ள கொஞ்ச நாள் வரல. ஸோ அந்த கேப்பில் நான் அனிமியில் என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தேன், என்னென்னலாம் போச்சு, என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்சது, என்னோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஜாலியாக ஒரு அனிமி வீடியோன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து ஃபுல்லாக பார்த்து முடித்த ப்ராப்பரான ஒரு அனிமி வந்து சக்கமோட்டோ டேஸ் சீசன் 1 முடிச்சாச்சு. இந்த குரூப் போய் எப்பயோ ஒன்று பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பான், நான் இப்போ பார்க்கல. ஒரு 2 நாள் ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 4 எபிசோடாக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஜான்விக் மீட்ஸ் ஜப்பான் மாதிரி. நம்ம சுசுகி அவர் தான் வந்து மாங்கா எழுதுறதை வந்து மிஷமோட்டோ நம்ம ஒத்தனாபே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாலியான கதை. ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஹிட்மேன் தோரோ சகமோட்டோ அவர் வந்து இப்போ வந்து நார்மலாக நம்ம பாஷா கதை தான். நார்மலாக ஒரு இது மளிகை கடையில் வேலை செய்கிறாரு, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில். ஒய்ஃப் வந்து ஐயோ அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, நீ மறுபடியும் நீ கேங்ஸ்டராக போனேன்னா நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், ஃபேமிலி ரூல் அப்படின்ட்டு சரிமான்னு சொல்லிட்டு இருக்காரு. நிறைய சாப்பிட்டு குண்டாயிட்டார். இப்போ இவரை பார்க்கறதுக்கு பழைய அசாசின் ஒருத்தன் வரான், ஷின்னு ஒருத்தன் வரான். அவனுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா மைண்டில் அவனால் கேட்க முடியும். ஸோ அந்த பவர் வச்சுட்டு வரான். அவனை காப்பாற்ற போய் அவனை வந்து கொல்ல வரான். இந்த மாதிரி குழப்பம் போகும்போது பழைய வாழ்க்கைக்கு திருப்பி போகிற மாதிரி மாஸ்டர் டொலியோ மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று அவருக்கு வருது. ஸோ பார்த்திபன் டொலியோ அந்த ஜேர்னியிலேருந்து அவர் லூ அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பொண்ணை காப்பாற்றுறாரு, ஒரு மாஃபியா டானோட ஒரு பொண்ணை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்னைப்பர் ஒருத்தன் வரான், மிஷாமோ ஸ்னைப்பர் ஒருத்தன் வரான். இவங்கெல்லாம் வந்து தோரோ சகமோட்டோவை கொண்டுட்டா அவங்களுக்கு அதிகபட்சம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அசாசினை வந்து கொண்டுட்டா நமக்கு நிறைய காசுங்கிற நம்பி வராங்க. இவங்களை வந்தவரை அன்பால் திருத்தி தன்னோட கடையில் வேலைக்கு வச்சுக்கிறார். இதுதான் கதை. இன்னொன்று, இவர் போகிற சண்டையெல்லாம் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சு அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிடும். ஸோ பயங்கர ஒரு கொலைகாரனாக இருந்தவன் சராசரி வாழ்க்கை வாழ்கிறான். அவனால் அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் சீசன் 1 ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டாரு. எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் இவர் வேலை பார்த்த அந்த 5 பேர் இருக்கிற டீமோட பேர் என்ன, வெறும் அசாசின்ஸை கொண்டுகிட்டு வர அந்த வில்லன் ஒன்று யார், இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஒருத்தர் இருக்கான், அவன் யாருங்கிறத ரிவீல் பண்ணுற டைமில் தான் சீசன் 1 வந்து முடியுது. சீசன் 2 ட்ரைலர் இப்போ தான் 2 நாள் முடிவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது ஒன் பீஸ் மாங்கா வந்து நான் இது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு அனிமியை விட மாங்காவில் வந்து ஓடாவோட ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். என்னன்னு தெரில, ஏன்னா அனிமி நான் பார்க்குறேன், ஓடாவோட அந்த ரானஸ் வந்து அனிமியில் இல்லையோன்னு என்னோட ஒரு இது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாங்கா ஃபீல் வந்து இவரோட ஆர்ட் இதுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் திடீர்னு இப்படி வர வெர்டிக்கல் டக்குன்னு ஒய்டாக அவ்வளோ பெரிய ஒரு பேனலாக மாறும் போதெல்லாம் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் என்ன வரேன்னா, அந்த ஒரு க்ளவுட் ஐலாண்டு கொண்டு போவாங்க, அந்த ஒரு காம்பஸ் வச்சுக்கிட்டு ஸ்கைக்கு மேலே தலைகளாக போய் க்ளவுட் ஐலாண்டில் இருப்போம். இப்போ அங்கே தான் இருக்காங்க, லுஃபி ஜோரோ எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ போயிட்டு அந்த ஒரு டான் குவிக் ஷாட் வந்து ஹெல்ப்பு கேட்டிருக்காரு. முடிச்சுட்டு அங்கே போய் க்ளவுடில் வந்து பாலில் இறங்கி ஐலாண்டில் இறங்கியிருக்கானுங்க. அந்த டர்பிடோவில் அந்த மீன் பிடிக்கிற தாத்தா, அந்த ஏஞ்சல் பேத்திலாம் வந்திருக்காங்க. அது வரைக்கும் முடிச்சு நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் ஆரம்பித்து ஒரு நிப்பாட்டி வச்சு இப்போ திருப்பி கண்டினியூ பண்ண அனிமி வந்து ஜின்டாமா. அது வந்து எனக்கு ஏன்னா அனிமிலே வந்து காமெடி ப்ராப்பராக சட்டையரு ட்ரோல்லாம் பண்ணுற ஒரே அனிமி வந்து அதுதான். ஆனால் அது உங்களுக்கு அது கிண்டாவா ஜின்டாமா நீங்கள் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு இது புரியணும்னா நிறைய அனிமி பார்த்துருக்கணும்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ் படம் மாதிரி எல்லா அனிமியோட ட்ரோலும் அதில் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் அப்போ தான் புரியும்னாங்க. எனக்கு ஓரளவுக்கு என்ஜாயபிளாக புரிஞ்சுது. அனிமியில் எப்படி இந்த கிளிஷேவான ஸ்டார்ட்டு மிடில் எண்டிங் இருக்கும், ஒரே மாதிரி வில்லனுங்க இருக்கீங்க, ஏன்டா ஒரே மாதிரி டைலாக் பேசுறீங்கன்னு அவங்களே உங்களை கலாச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 7 எபிசோட் கிட்ட முடித்தேன். கொஞ்சம் எப்பயாவது டைம் கிடச்சா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டுராரான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆரம்பிச்சிருக்கேன். மொதல் எபிசோடு தான். அவன் கிராமத்துலேருந்து டோக்கியோக்கோ எங்கேயோ வரான், அவனோட ஃப்ரெண்டை பார்க்க வரான். இது நம்ம திருப்பாச்சி படம் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்டை பார்க்க வரான். இந்த ஊர் பயங்கர கலவரமாக இருக்குது, பார்த்துட்டு பேனிக்காக வரான். அண்டர் வேர்ல்டு யக்குசா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து செட்டிலாக ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஹைக்யூவோட சீசன் 2 உனக்கு எக்ஸாம் முடிச்சு ஃபஸ்ட் சீசன் ப்ராப்பராக முடிச்சு ஜெயிச்சிட்டானுங்க. அது பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எக்ஸாம் வருது. இப்போ டோக்கியோக்கோ எங்கேயோ மேட்ச் போகிறானுங்க போல். அந்த ஆர்க் ஒன்று அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெர்செக் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் போனேன். ஒட்டாகோஸ் பயங்கர ஃப்ளோவில் போனேன். அந்த மாங்கா வந்து அனிமி நான் பார்க்கல. நான் அனிமி ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், 3Dயில் வந்துச்சு, காண சைக்கில். அப்புறம் பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸில் அது ப்ராப்பராக அனிமி அடாப்டேஷன் பண்ணாத ஒரு மாங்கா பெர்செக்கில் வந்து அவன் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த பிரின்ஸாக ஆகிடுவான் வில்லை. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன் போகிறேன் கூட இருங்கிற அப்படின்னு வருஷம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். தெரிஞ்சு ஒரு 30 to 40% கிட்டே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒன்று மாங்கால. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து
நருட்டோ வந்து பார்க்கல, எதிர்த்தாப்பில் இருக்க சரவணன் மாதிரியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கால் அடிபட்டுச்சு, ஏசிஎல் டயர்னால வீட்டில் கொஞ்சம் நாள் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண, ரிமோட்டை இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் நருட்டோவை போட்டுட்டு போயிட்டேன். இதெல்லாம் கார்ட்டூன்டா பொம்மை படம்டா யார் பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4வது எபிசோட் போகும்போது நல்லா இருக்கே அப்படின்னா, 10th எபிசோட் போகும்போது அடடா அப்படின்னா ஓகே வேலை செய்யுது நமக்கான அதே மேஜிக் ஆகுதுன்னு. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தா. நல்லா இருக்கே விஜய் அப்படின்னா. திடீர்னு பார்த்தா கண்ணில் இருந்து கொடன்னு தண்ணி. பார்த்தா சபுசா ஆறுக்கிட்ட வரா. வருதா வா அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு, நான் வந்து மற்ற வேலை பார்த்துருக்க கேப்பில் அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் ஃபுல் நருட்டோவை முடிச்சிட்டா. இப்போ என்கிட்ட உனக்கு பெயின் யார் தெரியுமா, ஜிரா என்ன ஆச்சு தெரியுமா, யார் அக்கடிச்சிக்கு தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருந்தா. அமைதியாரு, நான் இன்னும் 4 எபிசோடு இருக்குது முடிச்சுட்டு வரேன். சிரிக்காத சரவணா, நருட்டோலாம் அப்படி தான் இருக்கும். இதை விட நம்ம ஒன் பீஸில் 1300 எபிசோடு இன்னும் தாண்டி போயிட்டு இருக்கு. இதை நருட்டோ தான் முடிஞ்சிருச்சு, அவங்க இன்னும் தேடிட்டு இருக்காங்க தங்க நாணயத்தை ஒன் பீஸை. ப்ளூட்டோ நம்ம மான்ஸ்டர் வரைஞ்சார்ல, அவர் பேர் மறந்து போச்சு. அவரோட இது நெட்ஃப்ளிக்ஸோட அடாப்டேஷன் இருக்குது. அது ஒரு மொதல் எபிசோட் மட்டும் பார்த்தேன், அது நான் அப்படியே வச்சுருக்கேன், அது ஒன்று செய்யணும். அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் வந்து ஃபஸ்ட் சீசன் முடிக்க போகிறேன். 11th எபிசோடு ஏதோ ஒன்று இருக்கேன். அதாவது அந்த பிளாக் நைட்ஸ் ஆர்மர் நைட்ஸ்லாம் வருவானுங்களே பெரிய ஒரு ஹாலில், அடிச்சுக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ஒன்று ஏறும், வந்துக்கிட்டே இருப்பானுங்களே. முறை இவனே சொதப்பான், எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரில. அந்த இடம் வந்திருக்கேன். மற்றபடி ரொம்ப நோன் அனிமி எதுவும் பார்க்கல. மை ஹீரோ அகாடமியா ட்ரை பண்ணேன். அது ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணும்போதும் ஒரு எபிசோடில் நிப்பாட்டிடுறேன். எனக்கு அவ்வளோ கேரக்டரையும் மைண்டில் வச்சுக்க முடியல. அந்த ஒரு சோலோ ஹீரோவாக அவன் ட்ராவலை பார்த்துக்க முடியுது. இவன் மை ஹீரோ அகாடமியில் புதுசாக ஒன்று வந்திருக்கு போலையே, அதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு போல், நெஞ்சாஸோ ஏதோ ஒன்று, அது எதுவும் ஆரம்பிக்கல. நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க பண்ண இந்த ஒரிஜினல் அனிமிலாம் ட்ரை பண்ணுவேன். இந்த கொரியன் சீரிஸ் இப்போ ஒன்று வந்திருக்கு போல், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அனிமி, ஏதோ ட்ரீம் டேஸோ ஏதோ ஒன்று, அது ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் என்னோடய அனிமி அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆனி, குரூட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ப்ராப்பராக உட்காந்துக்கிட்டு இனிமேல் அனிமியில் என்னென்ன அனிமி இருக்குது, என்னென்ன பார்க்கலாம், புதுசாக என்ன வந்திருக்கு, என்ன நியூஸ், அனிமி ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து என்னோட ஒரு மேட்சப் எபிசோட் ஒட்டக மங்கீஸில். ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்பில் நீங்கள் அனிமி பார்த்தீங்க, நான் எது பார்க்கணும், எது பார்க்க வேணாம், எது பெஸ்ட்டு, என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சதுங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையை பற்றியும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இதோட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர். ஓகே, அரிகத்தோ ஒசைமசி, கொனிச்சிவா.